முதல்ல தெருக்குத்து அப்படின்னா எந்தெந்த தெருக்குத்து சார் நல்லது கெட்டது? தென்மேற்கு திசையில் நேரீதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தெற்குலேருந்து வந்து குத்தினாலும் சரி, மேற்குலேருந்து வந்து குத்தினாலும் சரி, அது ஆகாது. அங்கே அதில் இருக்கிறவங்க வந்து ஒன்றும் ஜெயிக்கவே முடியாது. அது கடையாக இருந்தாலும் சரி, நம்ம அக்னின்னு சொல்லக்கூடிய கிச்சன் அங்கே தான் போடுவோம் இல்லையா? அது அந்த இடத்துல வந்து தெற்குலேருந்து வந்து குத்துச்சுன்னா ஓகே. கிழக்குல வந்து குத்துனாக்கா அதே மாதிரி மேற்கு சைடில் வந்துட்டு தெற்குல வந்து அது குத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? வடக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கை ஒட்டி வந்து குத்தக்கூடாது. தெருக்குத்து இருக்கும்பொழுது அந்த இடத்துல விநாயகர் சிலை குட்டியே ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வச்சா அது அது பாதிக்காது. வந்து அவங்களோட மன திருப்திக்கு தான். ஒரு 2% 3% பெட்டராக இருக்கும் விநாயகரை வைக்கிறதுனால. மீதி 95% ப்ராப்ளம் தான். வாயுவில் கார்னரில் கொண்டு போய் படிக்கட்டு வைக்கக்கூடாது, ஸ்டேர் கேஸ், இன்னர் ஸ்டேர் கேஸ் அப்படின்றது நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா? தாராளமாக நான் கொடுப்பேங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு. பாதிப்பு இல்லையா? முட்டு சந்துன்னு யாரோ கூட சொல்லிட்டு போனாங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் பண்ணேன். தைரியமாக கட்டணை நம்பி. அப்போ கோவிலுக்கு போனால் வாஸ்து பிரச்சனை தீர்ந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்தோடனே இது வந்து ரெடி ஆகிடாது. நீங்கள் தாந்திரிகமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், பட்சி சாஸ்திரமாக இருக்கட்டும், யாகமாக இருக்கட்டும், தந்திரம் மந்திரமாக இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணுங்கள். வாஸ்து சரியில்லைனா ஒன்றும் ஜெயிக்க முடியாது. நீச்சத்தில் வர தெருவுக்கு கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னர் ஃப்ளாட் வருது இல்லையா வாங்கும்போது, வடகிழக்கு ஃப்ளாட் வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன், ஈசானியம் கட் ஆகும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கன்னு. மீதி 3 திசையில் நெருதியோ வாயுவோ அக்னியோ கட் ஆச்சுன்னா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீ சாய் வாஸ்து அகாடமி நிறுவனர் திரு வாஸ்து நாராயணன் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். சார் எப்பொழுதுமே வந்துட்டு நம்ம வாஸ்து திசைகள், அதுக்கப்புறமா நிறைய மூலைகள், அதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு தெருக்குத்து, தெரு பார்வை, இதெல்லாம் வந்து யாருக்கு நல்லாயிருக்கும், யாருக்கு நல்லா இருக்காது. முதல்ல தெருக்குத்து அப்படின்னா எந்தெந்த தெருக்குத்து சார் நல்லது கெட்டது? தெருக்குத்துனாமா இப்போ நம்ம எப்படி உச்சவாசல் நீச்ச வாசல் சொல்கிறோமோ அதே தான் தெருக்குத்துக்கும். அதுக்கும் உச்ச நீச்சம் இருக்குது. ஆமாம். எந்தெந்த திசைக்கெல்லாம் உச்சவாசல் நீச்ச வாசல் நம்ம சொல்கிறோமோ ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேயர்களுக்கு, டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் நிறைய எல்லாமே பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே. இருந்தாலும் இப்போ நான் திரும்ப சொல்லணும்னா சொல்லிடுறேன். இப்போ வடமேற்கில் வந்துட்டு மேற்கு உச்சம், வடமேற்கு திசையில் மேற்கு வந்து உச்சம். அப்புறமா தென்கிழக்கில் வந்துட்டு வடக்கும் கிழக்குமே உச்சம்தான். அதே வந்து தென்கிழக்கில் கிழக்கு நீச்சம், தெற்கு உச்சம், தென்மேற்கில் 2 பக்கமே நீச்சம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து தெரு குத்துச்சுன்னா தென்மேற்கு திசையில் நேரீதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல தெற்குலேருந்து வந்து குத்தினாலும் சரி, மேற்குலேருந்து வந்து குத்தினாலும் சரி, அது ஆகாது. அங்கே அதில் இருக்கிறவங்க வந்து ஒன்றும் ஜெயிக்கவே முடியாது. அது கடையாக இருந்தாலும் சரி, வியாபார ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது வந்துட்டு ஒன்றும் அதில் வந்து ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி கிழக்கு திசையில் வந்துட்டு நம்ம அக்னின்னு சொல்லக்கூடிய கிச்சன் அங்கே தான் போடுவோம் இல்லையா? அது அந்த இடத்துல வந்து தெற்குலேருந்து வந்து குத்துச்சுன்னா ஓகே. கிழக்குல வந்து குத்துனாக்கா ப்ராப்ளம் கொடுத்துரும். அதே தான். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அந்த சவுத் ஈஸ்ட் போர்ஷனில் ஆமாம், தெற்குலேருந்து வந்து தெருக்குத்து இருந்தால் பரவாயில்ல, தெற்குலேருந்து வந்தால் ஓகே. ஏன்னா அது உச்சம் தான், அங்கே வாசல் வைக்கிறோம்ல. நம்ம விவரமாக சொல்லணுன்னா மக்கள் நேயர்களுக்கு புரிகிற மாதிரி எங்கெல்லாம் வந்து உச்ச வாசல் வைக்கலாமா அங்கே வந்து குத்தலாம். இது ஈஸியாக புரிஞ்சிடும் எல்லாருக்கும். இப்போ புரியுது. அப்போ வந்து நம்ம குழப்பவே வேண்டாம் மக்களை. முற்ற இடத்துல வந்து உங்களுக்கு ஓப்பனிங் எங்கெல்லாம் உச்ச வாசல் வரும் அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியுது இல்லை? அதாவது எங்கெல்லாம் வந்துட்டு உச்ச வாசல் வருதோ அது நேராக வந்து குச்சுன்னா அதெல்லாம் ஆகும். வாசல் வராத இடத்துல குத்துதுன்னா அது ஆகாது. ஓகே. அந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருக்கணும். ஆமாம், அந்த இடத்துல தெருக்குத்து வரலாம். ஆமாம் வரலாம். க்ளோஸாக இருக்கிற இடத்துல வரக்கூடாது. அதாவது வாசல் இல்லாத நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா நீச்சத்தில் வைக்க மாட்டோம்ல. அங்கே வந்துச்சுன்னா குத்தக்கூடாது. அதுதான் இப்போ தென்மேற்குங்கிற இடத்துல வந்து 2 பக்கமும் வரக்கூடாது. மேற்குலேருந்து வந்து குத்தக்கூடாது, தெற்குலேருந்து வந்து குத்தக்கூடாது. வடக்கு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மேற்கை ஒட்டி வந்து குத்தக்கூடாது. வடக்குலேருந்து வந்து மேற்கை ஒட்டி கிட்ட, அதாவது வாயு முல்லேருந்து குத்தக்கூடாது. அதே வாயுவில் வந்துட்டு அங்கே மேற்குலேருந்து வந்து குத்தலாம், வடக்குலேருந்து வந்து குத்தக்கூடாது. ஓகே. இப்போது எல்லா இடத்துலையுமே ஒரு 4 சந்து இருக்குது. இப்போ தெருக்குத்து அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல விநாயகர் சிலை குட்டியே ஒன்று வச்சுருப்பாங்க. அது பார்க்கும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு புரியாது, என்ன ஏதோ எல்லா இடத்துலையும் சாமி கும்பிட்றதுக்கு வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திருஷ்டிக்கு அதை வைக்கிறாங்க. அப்போது தெருக்குத்து இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஏதாச்சும் சின்னதாக இந்த மாதிரி வச்சா அது அது வந்து அவங்களோட மன திருப்திக்கு தான். ஆனால் பாதிப்பு இருக்குது. ஒரு விநாயகர் தானே, அது ஒன்றும் நல்ல விஷயம்தான். ஆனால் அதுக்காக வந்து அதுக்கு சரி பண்ணிட முடியாது. அதெல்லாம் பாதிப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பாக பாதிப்பு. பர்சன்டேஜா இல்லை சுத்தமாக இருக்காது? ஒரு 2% 3% பெட்டராக இருக்கும் விநாயகரை வைக்கிறதுனால. மீதி 95% ப்ராப்ளம் தான். ஆமாம். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து கடைகள் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணுறோம். வீடு மேலே இருக்குது, கீழே வந்து கடையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கடையை போடுறோம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருக்குது. இப்போ நான் அதிகமாக தூங்கி எழுந்துக்கிற இடம் வந்து எனக்கு வேலை செய்யுமா, இல்லை நான் கடை வச்சிருக்கிற அந்த இடத்துல வந்து எனக்கு பிஸ்னஸ்? இல்லை, நீங்கள் வசிக்கிற இடம் தான் எப்பவுமே வாஸ்து ஒர்க் பண்ணும். நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம், அன்றாடம் அங்கே தான் வாழறோம். அங்கேருந்து கிளம்பி காலையில் எல்லாம் குடிச்சிட்டு வெளியில் கிளம்பி போய் கடைக்கோ ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரிக்கோ போகிறோம். அங்கேயும் தவறு இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது, இருந்தாலும் பாதிக்காது. ஆனால் அதே கடையோ ஒரு கம்பெனியோ வந்துட்டு 100% வாஸ்து வச்சுட்டு உங்கள் வீடு வாஸ்து இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிச்சிடும். கடை பாதிக்கும். கடை பாதிச்சுன்னா அதான் நீங்கள் நம்மளும் பாதிக்கிற மாதிரி தானே. புரியுது. அதான் business வருமானம் வராது வராது. வராது. ஆனால் அதே வீடு பக்காவாக இருந்துட்டு கடையிலையோ தொழிலையோ வியாபார ஸ்தாபனிலையோ வந்து கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை. ஒரு 20-25% தான் உங்களை எஃபெக்ட் பண்ணணும் உங்களை. அது ஏன்னா வீடு பக்காவாக பலமாக இருக்குது. சில ரெண்டும் பார்த்துட்டாக்கா இன்னும் நல்லது தான். ஆனால் முக்கியமாக வீடு தான் பார்க்கணும். வியாபார ஸ்தாபனத்தில் பார்க்கலனா கூட பரவாயில்ல. ஓகே, அப்போ நம்ம தூங்குற இடம் தான் முக்கியம். அதை வசிக்கிற இடம். வசிக்கிற ஆமாம், இடம் அதான் தான். வசிக்கிறோம். 24 மணி அங்கே தான் சாப்பிட்றோம், சமைக்கிறோம், தூங்குறோம், குளிக்கிறோம் இல்லையா. அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு நம்மளை இது இயக்கம். இயக்கம். அதுதான் இயக்கம். ஓகே ஓகே சார். இப்போ அடுத்ததாக வந்துட்டு என்னென்னா, இப்போ தெருக்குத்து நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே வரீங்க, நான் இன்னும் டவுட்ஸ் தான் கேட்குறேன். இப்போது டெட் எண்ட் இருக்குது. டெட் எண்ட் அது வந்து மிகப்பெரிய அந்த கேள்வி தான். இப்போ நீங்கள் கேட்டுட்டீங்க. அது நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸுங்க வந்து ஃபோன் பண்ணி இடம் வாங்கும் போதே கேட்பாங்க, சார் இந்த மாதிரி ஆகாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. நான் அவங்க ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க, இல்லை நான் யூடியூப்பில் பார்த்தேன், அப்படிலாம் நிறையா வருது எனக்கும் இந்த மாதிரி முட்டு சந்தை. இன்றைக்கி அப்படி இல்லாமல் எங்கேயுமே வாங்க முடியாதாம்மா. இன்றைக்கி கேட்டட் கம்யூனிட்டிக்கு போயிட்டீங்கன்னாவே ஒரு கம்ப்ளீட்டாக சுற்றி ஒரு 7-8 அடி உயரத்துக்கு காம்பவுண்டை போட்டுருவாங்க. அதுக்குள்ளே தான் லேஅவுட்டை போட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு இன் அவுட்டுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அது வழியாக தான் உள்ளே போயாகணும், நீங்கள் வெளியே வந்தாகணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு மேற்கை பார்த்துட்டு ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 2வது வீடே நின்றுடும், முட்டு அப்படி நின்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் நேராக அந்த வடக்கு போகாமல் தெற்கு வந்து திணி வெளியில் போவோம் மெயின் ரோடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுடைய வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஏன் அது அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் மேற்கு பார்த்து வீட்டிலேருந்து உச்சத்தில் தான் கேட்டு போட்டிருப்பீங்க. வண்டியில் மோட்டர் சைக்கிள்லையோ இல்லை நடந்து இறங்குறீங்க வெளியில் போகிறதுக்கு. இறங்கி நீங்கள் எங்கே பக்கம் போவீங்க? தெற்கு நோக்கி தான் போவீங்க. தெற்கு நோக்கி போகும்போது உங்கள் வீடோட உச்ச பாகம் வாயுவில் தான் வச்சுருப்பாங்க. வாயுலேருந்து இறங்கி போகும்போது நிறுதியை தாண்டி போவீங்க. உங்களை நடை வந்து நிறுதிக்கு போகுது, அது மேலே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, உங்கள் கதைக்கே நான் வரேன். இப்போ இந்த ரோடு மட்டும் முட்டு சந்து இல்லாமல் இந்த மேற்கு ரோடு வந்து வடக்கு நோக்கி போய் நின்றுடுச்சு. அது நேராகவே போகிறதா இருக்கட்டும் ஒரு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் ரைட் எடுத்து கிழக்கு பக்கமாக திரும்பினீங்கன்னா மெயின் ரோடுக்கு போயிடலாம். இந்த வீட்டிலேருந்து 4வது ஃப்ளாட்லேயே வந்து அதே மாதிரி லெஃப்ட் எடுத்திங்கன்னா அதே கிழக்கு போய் மெயின் ரோடை பிடிச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் போகிறவன், தெற்க போகிறவன் 2 கிலோமீட்டர் போய் திரிய ரோடை பிடிச்சி தெரியாது தெற்க வருவானா, இல்லை இப்படியே போய் வெளியே போவானா? இப்படி தானே போவான். அப்போது அந்த முட்டுச்சந்து இல்லைனா கூட 2 கிலோமீட்டர் போய் ரைட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வீதி, அவன் இப்படி தான் போவான். அப்போ இது ஓகேவா? இந்த லேண்டு முட்டுச்சந்து என்ன பண்ணுதோ அதே தான் பண்ணுது இப்போவும். இப்போ ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? ஓகே, அப்போ டெட் எண்டோட என்ன அது என்ன அதுக்கு அவங்க சொன்னாங்களே, ஏன்னா நீ அந்த பக்கம் போக மாட்டேன், வடக்கு நோக்கி போக மாட்டேன், நீ இப்படி தான் சவுத்து நோக்கி வரும்போது நீ வந்துட்டு வாயுவிலேருந்து நிறுதியை நோக்கி போகிற, அது வந்து ஆகாது கிளம்பும்போது, அதனால் நான் வேணான்றேன் முட்டுச்சந்து அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட கருத்து? என்னோட கருத்து அதுதான். நான் வந்து ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் பார்த்துருக்குறேன். அதே இடத்துல நான் ஏன்னா அதை உட்காந்து பார்க்கும்போது அதே மேற்கு வீட்டில் 3 வீடு தள்ளி வெளியில் மெயின் ரோடுக்கு போகிறதுக்கு ஒரு கட்டிங் கொடுத்துட்டாங்க. சரிப்பா, இந்த பக்கம் போனோன்னா எவ்வளோ? அது 2 கிலோமீட்டர் போனோம்னா ரோடு பிடிச்சிடலாம் சார் மெயின் ரோடுன்னாங்க. இப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதான் யூஸ், ஏன்னா இப்படி வெளியே போனது டக்குன்னு அவங்களுக்கு மெயின் ரோடு வந்துடுது. இப்படி தான் வெளியில் போய் அவன் எல்லாருமே அப்படி தான் போவாங்க. இப்போ அங்கே முட்டு சந்தை இல்லை, ஆனால் முட்டு சந்தை இருந்தால் அவன் என்ன செய்வாங்களோ அதை தான் இவங்க செய்கிறாங்க. இப்போது ஃபுல்லாக ரோடு இருக்கிற இடத்துலையும் அப்போ அங்கே அந்த வாஸ்து அப்போ என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் ஆகும்? இது என்னுடைய கேள்வி. அதுதான் சார் எங்களுக்கும் டவுட்டு. அதுதான் சொல்ல, ஒன்றுமே பண்ணாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ரோடை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பினா ரைட்டில் திரும்பினா உங்கள் வீடு கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஊரையா நம்ம பார்க்க முடியும்? சில பேர் ஊரே பார்க்கணும். ஊரை எப்படி பார்க்க முடியும்? இன்றைக்கி அந்த பக்கம் ஒரு மலை இருக்குதுன்னா அந்த மலை யார் நோத்தியாக வைக்க முடியும்? நம்ம சொல்லுங்கள். ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி சொல்லி மக்களை பயந்து அவங்க 1008 பிரச்சனையாகி அவங்களே ஏற்கனவே ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. ஒன்றும் இப்படி சொன்ன ஒன்று அவங்க இன்னும் அதெல்லாம் நம்ம ஒன்றுமே மாற்ற முடியாத விஷயத்துக்குலாம் வாஸ்துக்கிட்ட ஒன்றும் போகணுமா? உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ளே சரியான பாகத்தில் 5 பூதங்களை கரெக்டாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா போதுமானது. அருமையான வாழ்க்கை. அதை நீ தவறாக வச்சிங்கன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலை நான். உன் வீட்டுக்குள்ளே உன் காம்பவுண்டுக்குள்ளே சரியாக அமைச்சிக்கோ. எதிர் வீட்டுக்காரன் அப்படி இருக்கிறான், அதுவும் உயரமாக கட்டிட்டான், கிழக்கு பக்கம் ஃபுல்லாக போயிடுச்சு சேவர், இதெல்லாம் திங்கே பண்ணாதீங்க. அப்படி பார்த்தா ஒருத்தனை வாழ முடியாது சிட்டிக்குள்ளே. கட்ட முடியுமா? நான் கேட்குறேன், இதெல்லாம் சொல்கிறாங்களே அவங்களால செய்ய முடியுமா? அதை அவங்களாலேயே
ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். ஆவாததெல்லாம் பேசக்கூடாது நம்ம எப்பவுமே. அதுதான் இதெல்லாம் இப்போ இருக்கும். இப்போ வந்து கிழக்கு வந்து இருக்கு. திடீர்னு ஆமா. காலி லேண்டா இருந்துச்சு. ஒரு நாளைக்கு 5 வருஷம் கட்டிடுவாங்க. கழிச்சு கட்டிட்டாங்க. 4 ஃப்ளோர் கட்டுவாங்க. அப்ப நமக்கு கிழக்கு கிட்டத்தட்ட அடைபட்டுச்சுன்னு ஒரு மலைக்கு சமம் தான் அது இல்லையா? ஒரு மலைக்கு சமம் தான் கிழக்கு சைடு. அப்போ இவன் கட்டி போயிடுவானா? அதெல்லாம் ஒன்றுமே ஆக மாட்டேன். இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். நான் வந்துட்டு அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுன்னு இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறதுக்கு காரணமே நிறைய பார்த்துட்டு தான் நான் வந்து ஒரு சிலதெல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கிறேன் வாஸ்துலேயே. அதுக்கோசம் வந்துட்டு நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்னியில் பெட்ரூம் போட்டு தூங்கு, ஒன்றா பண்ணாது. ஆமாம், நிறுதியில் போயிட்டு பாத்ரூமை கட்டிக்கோ அப்படி சொல்லுவோம். இல்லை பள்ளம் போடு, அதெல்லாம் இருக்குது வாஸ்து ரூலுன்றது. ஒரு சின்ன ஒரு பஞ்சபூதம் தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு பல லட்சக்கணக்கான மாடலில் வீடு கட்டுறாங்க. ஆனால் அந்த வீடு வந்து எப்படி வேணால் கட்டிக்கலாம். ஆனால் அதை வந்து எந்தெந்த பாகம் எது எப்படி எப்படி அமைக்கணுன்றதை மட்டும் சரியாக பார்த்துட்டா போதும். இன்ச் பை இன்ச்சு எல்லாம் பார்த்து கட்டணும்னா யாராலையுமே கட்ட முடியாது. எந்த வாஸ்து நிபுணரோட இன்னைக்குங்கிற சுச்சுவேஷனில் செய்ய முடியாது. இதுதான் ப்ராக்டிக்கல். இதுதான் ப்ராக்டிக்கல்மா. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கும்ல, நீங்கள் இது சொல்லி செய்யாமல் விட்டுட்டு இப்போ நீங்கள் போயிட்டு அதை பிரேக் பண்ணி சொன்னது உண்டா? இல்லை, செய்யாமல் விட்டுட்டது இல்லை. நான் அது மாதிரி பார்த்தா நிறைய பேர் வந்து செய்யாமல் விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களோட பொருளாதாரம் இல்லாதனால சில பேர் உடனே செஞ்சவங்களும் இருக்காங்க. ஆனாலும் அவங்க வந்து அந்த திரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க, ஐயா என்னால் செய்ய முடியல, ஏதாவது சின்னதாக ஏதாவது சொல்லுங்கள். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் சின்ன விஷயமா சரி ஓகே அந்த ஈசானியத்தில் மட்டும் ஒரு சின்னதாக உடச்சி ஒரு ஜன்னல் வைங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணுங்க அப்படின்லாம் கொடுத்துருக்கேன். சில இடத்துல வந்துட்டு தவறாக இருக்கிற இடத்துலேயே வந்து அதாவது வாஸ்து பிரேக் பண்ணுற மாதிரிலாம் கூட செஞ்சுருக்கேன். எப்படின்னா வாயுவில் கார்னரில் கொண்டு போய் படிக்கட்டு வைக்கக்கூடாது, ஸ்டேர் கேஸு, இன்னர் ஸ்டேர் கேஸு அப்படின்றது நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா. தாராளமாக நான் கொடுப்பேங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு. பாதிப்பு இல்லையா? பாதிக்கவே பாதிக்காது. வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அது வைக்கக்கூடாதுன்னு தான் இருக்குது வாஸ்து ரூல்லனா. வாஸ்து சாஸ்திரம் இருக்குது, வாஸ்துலையும் சொல்கிறாங்க எல்லாருமே. நான் படிக்கும்போதும் நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்ததில் யாரும் ஒன்றுமே பாதிக்கலை. எப்படி சார் அது? இல்லை, நல்லா இருக்காங்க எல்லாருமே அங்கே படிக்கட்டு இருக்கும்போது. ஸோ அதனால் எந்த வீட்டுக்கெல்லாம் போகிறனோ இப்போ உங்களுக்கு ஒன்று தோணும்ல, நம்ம படிச்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம், வாஸ்துக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. ஆமாம். ஆனால் அதை நம்ம பிரேக் பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்கள் எப்படி டவுட்டில் ஒரு குருமார்கள் இப்போ எனக்கு வந்து ஒரு குருமார் ஒன்று சொல்லி தராருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படியே குதிரைகள் ஆடம் காட்டின மாதிரி அப்படியே போகக்கூடாது. நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா. அவர் பண்ணார், அவருக்கோசம் அவர் வந்துட்டு நான் வந்து குருவை இதுவாக சொல்லலை. இப்போ நான் போகும்போது என்னன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்குறேன், ஏன் இங்கே வச்சா என்ன கேள்வி கேட்டால் தான் ஏதோ ஒன்று அப்கிரேட் ஆக முடியும். நம்ம அது ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக இல்லை, அதை நானே பண்ணி பார்த்துருக்குறேன். இதை நான் என் வீட்டுக்கு நான் பண்ணிட்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக இன்கம் வரும், ஒன்றும் வாடகை பிரச்சனை வராது, அங்கே இருக்கிறவங்களும் நல்லா தான் இருக்காங்க, நானும் இருந்திருக்கேன் அந்த மாதிரி வீட்டுங்களில், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இப்போ நான் அவங்களை அலோவ் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் என்கிட்ட சொல்லுவாங்க. சொன்னேன் சார் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தைரியமாக வைங்க, ஒன்றும் பிரச்சனை. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் கூட முட்டு சந்துன்னு யாரோ கூட சொல்லிட்டு போனாங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் பண்ணேன், தைரியமாக கட்ட என்னை நம்பி பிரமாதமாக கட்டிட்டு முடிக்கலாம், ஒன்றுமே கவலைப்படாத. அப்படி இல்லை சார் நீ தைரியமாக பண்ணுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படி. இப்போ கட்டிட்டு இப்போது லிண்டல் லெவலில் வந்துட்டாங்க அவங்களும். ஸோ வெளியூரில் கோயில்பட்டியில் யாரோ சொன்னாங்க ஒரு அனுபவம் கட்டாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் தான் சொன்னேன், சென்னையில் பார்த்தீங்கன்னா 3/4 பாகம் எல்லாருமே வந்து லேஅவுட் போட்ட வீடெல்லாம் இப்படி தான் முட்டு சந்து தான். எந்த திசையில் ஒரே ஒரு ரோடு தான் வெளியில் போவோம், கேட்டுக்கு போவோம், மற்றது எதுவுமே போகாது, எல்லாம் அங்கே வந்து நிற்கும், எல்லாமே கெட்ட பண்ணி எல்லாம் லக்ஸரியாக இருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா. நீ அதெல்லாம் வந்து எல்லா காரும் நீளமாக வச்சு பிரமாதமாக தான் இருக்காங்க, யாரும் ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டே இல்லை. ஏன்னா நிறைய பார்க்குறோம் நம்ம, இதையெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு போல்டாக அவங்களுக்கு கொடுக்குறதே. அது நான் தைரியமாக செய்யலாம், பயப்படாது அப்படி. ஓகே, ஏன்னா இப்போ இது எல்லாமே சார்ந்தது வந்துட்டு இப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கையில் அடுத்தது வருவோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வாஸ்து இது எல்லாமே நீங்கள் சரியாக பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வீட்டை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக காம்பவுண்ட்குள்ளே மட்டும் பத்திரமா அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு நீ போயிட்டு இந்த முட்டிடுச்சு, நீ இதை போகிற அந்த திசையில் போகிற இந்த நடை வருது அந்த நடை வருதுலாம் அதெல்லாம் நீ வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது கரெக்டு, நானே பார்ப்பேன் எந்த நடை நேராக ஈசானியத்துலேருந்து நேராக எங்கள் அக்னிக்கு போதா நடை, நிறுதிக்கு போதா நடைன்றது தகுந்த மாதிரி தான் நான் அந்த வாசகால் வைப்போம், அதுக்கு கணக்கு போடுவோம். இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ரோடுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்ம கையில் இல்லை, நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கம்மா அது. நாளைக்கே ஒரு வீடை கட்டுவோம், இப்போ இன்றைக்கி நீங்கள் காலியாக வாங்கி இல்லை, அதுதான் இப்போ நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்றதுனால தான் நம்ம சரண்டர் ஆகுது தெய்வத்துக்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்போ கோவிலுக்கு போனால் வாஸ்து பிரச்சனைலேருந்து தீர்ந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்தோடனே இது வந்து ரெடி ஆகாது. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, கடவுளுக்கு ஒரு பவர் இருக்குது. நானும் போயிட்டு தான் இருக்கிறேன் கடவுள்கிட்ட, நான் எனக்கு பிரச்சனை நானும் கடவுள்கிட்ட தான் போகிறேன், நானும் கோயிலுக்கு தான் போகிறேன். போனால் என்ன வரும்னா அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை அவங்க கண்ணில் பட வைக்கும். இதுதான் அந்த பரிகாரம். அவங்க போனாங்கன்னா இதுதான் நடக்கும், கைடன்ஸ் வரும். சுவிட்ச் போட்ட மாதிரி மந்தத்தில் அங்கே போயிட்டு வந்து தானே ரெடி ஆகி உடனே அவங்களை சுபிட்சமெல்லாம் ஆகிடாது.
இதை வாஸ்துவை கிளியர் பண்ணாமல் அவங்க வந்து ஜெயிக்கவே முடியாது. வாஸ்துன்றது மிகப்பெரிய ரோல் பண்ணுது. அது நீங்கள் தாந்திரிகமாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், பட்சி சாஸ்திரமாக இருக்கட்டும், யாகமாக இருக்கட்டும், தந்திரம் மந்திரமாக இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணுங்கள், வாஸ்து சரியில்லைனா ஒன்றும் ஜெயிக்க முடியாது. இந்த ஒரு மாதத்துக்கு இன்னும் பெட்டராகிற மாதிரி தெரியும், அவ்வளோதான். தெரியும், பழைய கதை தான். அதனால் என்கிட்டே வந்து இந்த பட்சிக்கெலாம் நேரம் கேட்பாங்க இல்லையா, டைமில் நான் அப்போ அவங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பிரச்சனை, பல வருஷமாக அவன் பிரச்சனை இருக்கிறான்னு சொன்னால் முதல்ல வீட்டை தான் பார்க்கணுன்னு. உன் வீட்டை பார்க்காம நீ எங்கே போய் குறிச்சினாலும் சரி, குறித்து கொடுத்தாலும் சரி, ஜெயிக்க முடியாது நீ. ஏன்னா அது உன்னை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் வீடை சரி பண்ணு. வீடை சரி பண்ணதுக்கப்புறமா நான் டைம் தரேன், சொல்லி அடிக்கலாம். ஆனால் இதை பண்ணாமல் நான் என்ன டைம் கொடுத்தாலும் ஃபெயில். நான் இல்லை, ஒரு ஜோதிடர்கிட்ட போயின்னா அவர் சூப்பராக தான் கணிச்சு கொடுப்பாரு. அவர் நீ ஃபெயில் தான், நீ சொல்லு அவர் சரியாக பார்க்கலன்னு. அவர் சரியாக தான் பார்த்தாரு, உங்கள் வீடு உன்னை ஸ்பாயில் பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. நமக்கு வர நல்லதை வந்து தடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களை விடாது. அது அதனால் அதை தான் கரெக்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் கோயிலுக்கு போங்க, வாங்க. கோயிலுக்கு போகிறது என்ன நன்மைன்னா பலன் தான். உங்களை கரெக்டான ரூட்டு கொண்டு போவோம், உங்களுக்கு தெளிவான சிந்தனை கொடுக்கும். இவர் கரெக்டான ஆள்ப்பா, இவரை கூப்பிடலாம், கரெக்டாக செஞ்சு கொடுப்பாரு. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா காமிக்க போகிற ஆட்களை வந்து ஒரு 6 வாரத்துலேயே காமிச்சிரும். அந்த மாதிரி உங்களுக்கு வழியை காமிக்கும். அதுதான் அதுதான் அங்கே போக சொல்கிறது. அதுக்கு தான் அங்கே போனீங்களா அதுதான் நடக்கும். அதற்குரிய பிரச்சனை சால்வ் ஆகாது. அங்கே போனீங்களா இந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கதவு திறக்கும். நீங்கள் பார்க்கலாம், இதுதான் இவங்க மூலயமா நீங்கள் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா சரியா போயிடும். பிரச்சனை இருக்குன்னு தெரிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து நமக்கு நடத்தி கொடுத்துட்டே இருக்கோம். கோயிலுக்கு போகிறது அதுதான், அதுக்காக தான். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், அந்த தெருக்குத்து நம்ம பேசணும், அதுக்கப்புறமா வந்து டெட் அண்ட் அந்த முட்டுச்சந்து பற்றியும் பேசணும். இப்போது லேண்ட் பிளாட் இது எல்லாமே சென்னையில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப சேஃபஸ்ட். நம்ம வீட்டுக்கு விட்டு வெளியில் வந்த உடனே இதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பிளாட்டுக்கும் இதெல்லாம் பார்த்து வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிளாட் வாங்குறவங்க இந்த தெருக்குத்து இந்த மாதிரியான டிசைன் லே அவுட்டில் இருக்கிறது வந்து இந்த லே அவுட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்னா எந்த மாதிரியான? அதுதான் இந்த தவறான தெருக்குத்து வருங்கம்மா. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீச்சத்தில் தெருக்குத்து வரும். அது மட்டும் அந்த நீச்சத்தில் வர தெருக்குத்து கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னர் ஃப்ளாட் வருது இல்லையா வாங்கும்போது, அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். இப்போ அதெல்லாம் வந்து பரவாயில்லன்னு எல்லாத்துக்கும் நான் மார்க் போட்டே போகல. அதுக்காக எதெல்லாம் பாசிபிள், எதெல்லாம் வந்து பிரச்சனையில் தான் நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ அதே கார்னர் ஃப்ளாட் வரும்போது அந்த ரோடுக்காக கட்டிங் கொடுத்துருப்பான், சேம்பர்னு சொல்லுவோம். 45 டிகிரியில் ஒரு கார்னர் கட் பண்ணியிருப்பாங்க. எல்லா கார்னர் ஃப்ளாட்லேயும் வரும். அது ஈசானியம் கார்னர், அதாவது எந்த ஃப்ளாட்டில் அது மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு ஃப்ளாட் வாங்கினாங்கன்னு வச்சிங்களேன், ஈசானியம் கட் ஆகும். ஏன்னா அதுதானே கார்னரு. ஈசானியம் வடக்கு கிழக்கு ரோட்டில் வந்து வரும்போது அங்கே தானே கட் பண்ணுவாங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கன்னு. மீதி 3 திசையில் நெருதியோ வாயுவோ அக்னியோ கட் ஆச்சுன்னா மொத்தத்தில் 4 கார்னரும் கட் ஆகக்கூடாது. அப்படி வேறு வழியே இல்லைன்ற போது நம்ம வந்து இந்த 3க்கு வந்து நான் ஓகே பண்ணுவேன் சரின்னு. ஈசானியம் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி, அது வெட்டே படக்கூடாது. ஓகே, அந்த மொத்தமாக அந்த லேண்டில் இந்த கார்னர் மட்டும் வெட்டப்படும். அதனால் நார்த் ஈஸ்ட்டு மட்டும் வாங்கும்போது கார்னர் வாங்காதீங்க. ஓகே, அப்போ மனையில் நம்ம பார்க்கும்போது இது நார்த் மனையா எந்த மனைன்னு பார்க்கும்போது இது மட்டும் பார்த்து வாங்கணும். மற்ற கார்னர் வாங்கும்போது கட் பண்ணியிருப்பான், பரவாயில்ல, அது வேறு வழியில் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். சார், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிலே பார்க்குறோம், ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் வாங்கிடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன வடக்கு மனையை வாங்கிடுறாங்க, நார்த் ஃபேஸிங்லேயே வந்துட்டு அந்த ஃபுல் லேண்டு சொல்கிறேன் நான். அதில் வந்து ஹை ரைஸ் பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 16, 32 அந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் இருக்கும், இப்போ நிறைய வந்துருச்சு. அப்போ அந்த மொத்த மனைக்கும் வந்து நார்த் ஈஸ்ட் கட்டாக இருக்குது அப்படின்னா டோட்டலாக இருக்கிற அந்த ஹை ரைஸ் பில்டிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே பாதிப்பை கொடுக்குமா? ஆனால் அது அப்படி வராதுங்கம்மா. நம்ம வந்து ஃப்ளாட்டாக வாங்கும்போது, நீங்கள் வந்து அந்த ஃப்ளாட்டாக வாங்கும்போது ஒரு லேண்டு தானே வரும். நீங்கள் லேண்டை தான் வாங்குறீங்க, அப்பார்ட்மெண்ட் இல்லை. இல்லை, அந்த லேண்டில் அந்த நார்த் ஈஸ்ட் இதில் வந்து நார்த் ஈஸ்ட் கட்டாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஹை ரைஸ் பில்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வாங்கினவங்க கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க. அந்த வீடு கட்டியிருக்காங்க. அந்த கட்டின வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களே இப்போ. அப்போ அந்த நார்த் ஈஸ்ட் வந்து மனையிலே கட்டாக இருக்குது அந்த நீங்கள் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சருக்காக. அப்போ எல்லாருக்குமே பாதிப்பை தருமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக அந்த கட்டாக இருக்குதுன்னா வீடு நீங்கள் கண்டிப்பாக கட்டக்கூடாது. அந்த மாதிரி வெட்டுப்பட்டு லேண்டே நான் அக்செப்ட் பண்ணுறதில்ல. லேண்டுக்கு தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறேன். அந்த கட்டானது 3 கார்னர், அது கூட ஈசானியத்துக்கு கொடுக்கல. அப்படி ஈசானியத்தில் கட் ஆகுதுன்னா அதுக்கு வேறு வழி இருக்குது. அதை பண்ணி தான் அதை பண்ணணும். அந்த கட்டிங்கை வந்துட்டு வேஸ்ட் பண்ணணும் அவங்க லேண்டையே. அந்த பாகத்தையே டோட்டலாக கட் பண்ணிவிடுவேன். அப்படின்னா ஓகே, ஏன்னா வாங்கிட்டேன் வேறு வழி இல்லைன்னு சொன்னேன். இல்லைனா மற்ற கார்னருங்களாம் வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன், ஓகே இருந்துக்கலாம் அப்படின்னு. அதில் கூட என்ன பண்ணுவோன்னா, லேண்ட் இருக்கலான்னு சொன்னேன்னே தவிர வீடும் அதே ஷேப்பில் கட்டக்கூடாது. நீங்கள் வீடை வந்து நீங்கள் சதுரமாக செவ்வகமாக தான் கட்டி ஆகணும். ஓகே, இப்போ நம்ம என்னதான் அந்த இடத்துல கட்டினாலும் நம்ம வீட்டை நீங்கள் அந்த செட் பேக்கில் வேணால் வச்சுக்கோங்க, அது வந்துக்கிட்டோம். அவ்வளோ அது எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்குறேன். செட் பேக்கில் வரும்போது அதில் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. அதான் அந்த 3 கார்னருக்கு பரவாயில்ல, ஒரு 5 மார்க் குறையும், அவ்வளோதான்.
வேற ஒன்றும் இல்லை, பெருசாக பாதிக்காது, உயிர் போகிற விஷயம் இல்லை. ஆனால் இது அப்படி இல்லை. இந்த கார்னர் ஈசானிய கார்னர் வெட்டுப்படக்கூடாது கண்டிப்பாக. சரி, இப்போ தெருக்குத்து பற்றியும் அதுக்கப்புறமா டெட் எண்டில் யார் யாரெல்லாம் வீடு வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து வாஸ்து பற்றின நிறைய ரகசியமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. தேங்க்யூ. நன்றிங்கம்மா.